Hi friends, welcome to Tamil Life Travel. நம்ம இன்னைக்கு கம்மஞ்சோறு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வெயில் காலத்துல இந்த கம்மஞ்சோறு செஞ்சு சாப்பிடுறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் Subscribe பண்ணாதவங்க Subscribe பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட அப்டேட் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கம்மஞ்சோறு செய்ய நான் மெஷரிங் கப்ல 1 கப் அளவுக்கு கம்பு எடுத்துர்க்கேன். இதுல கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் நல்ல தண்ணி ஊத்தி ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் ஊறினாலே போதும். 10 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறம் நம்ம இத வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்க 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ தண்ணி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம வடிச்சு எடுத்துக்கணும். அடுத்து இந்த ஊற வச்ச கம்பை மிக்ஸி ஜார்ல போட்டு பல்ஸ் மோட்ல ஒரு 3 தடவை விட்டு எடுத்துக்கணும். இப்போ நான் இன்னைக்கு சின்ன ஜார்ல தான் அரைக்க போறேன். இத 2 தடவையா போட்டு அரைச்சுக்கலாம். அரைக்கும்போது ரொம்ப நைஸா அரைச்சிட கூடாது. கொரகொரப்பா அரைச்சாலே போதும். பாருங்க இந்த மாதிரி நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ இதுல 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம இத கரைச்சு வச்சுக்கலாம். நம்ம எந்த மெஷரிங் கப்ல கம்பு எடுக்கறோமோ அதே மெஷரிங் கப்ல தான் நம்ம தண்ணி அளந்துக்கணும். இப்போ இந்த அரைச்சு வச்ச கம்பு கூட 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து இது போல நல்லா கலந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கலந்து நம்ம சாப்பாடு செய்யும் பொழுது கட்டிகள் விழாது. அடுத்து பாத்திரத்துல பாருங்க நான் அதே மெஷரிங் கப்ல 2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சிருக்கேன். இப்ப கொதிக்கிற தண்ணியில நம்ம கரைச்சு வச்சிருக்க கம்பை சேர்த்துக்கலாம். டைரக்டா நம்ம அரைச்ச உடனே மாவா சேர்த்தோம் அப்படின்னா கட்டி விழும். இந்த மாதிரி கரைச்சு சேர்க்கும் போது கட்டி எதுவும் விழாது. இந்த தண்ணியில கம்பை சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு கொதி வரட்டும். பாருங்க லைட்டா கொதிச்சு வருது. அப்பப்ப நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடிபிடிக்க ஆரம்பிச்சிரும். சின்ன சின்ன கட்டி இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி கலந்து விடும் பொழுது கட்டியெல்லாம் கரைஞ்சிடும். பாருங்க சாப்பாடு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நல்லா கெட்டியாகவும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்துல நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிரலாம். அடுப்பை நல்லா சிம்ல வச்சு ஒரு 1/4 மணி நேரம் வேக விட்டா போதும். நல்லா வெந்து வந்துடும். இப்போ நீங்க குக்கர்ல வைக்கிறீங்க அப்படின்னா இதே ப்ரொசீஜர் தான். அடுப்பை நல்லா சிம்ல வச்சுட்டு குக்கர் மூடி போட்டு சிம்ல ஒரு விசில் விடுங்க. இல்லைன்னா ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க நான் 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கறேன். நல்லா தண்ணி சுண்டி நல்லா வெந்து வந்துருச்சு கம்பு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் இருந்தால் தான் நமக்கு ஆறும் பொழுது கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதே போல் மூடி வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. சாப்பாடும் நல்லா இஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை உருண்டை பிடிச்சி தண்ணியில் சேர்த்துக்கலாம். ஒரு பவுலில் நான் தண்ணி எடுத்திருக்கேன். இது போல் கரண்டியில் சாப்பாட்டை எடுத்து நல்லா டைட்டாக உருண்டை பிடிச்சி சேர்த்துக்கணும். நம்ம காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனேயும் டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த தண்ணி புளிச்ச தண்ணி குடித்தா ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது ஒரு 4 நாள் வரைக்குமே இது கெடாமல் நல்லாயிருக்கும். பாருங்கள் நான் எடுத்த கம்புக்கு 4 உருண்டை கிடச்சிருக்கு. மீதி இருக்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு கூலாக கரைச்சி எப்படி இருக்குன்னு காட்டுறேன்.
மீதி இருக்க சாப்பாட்டை நான் இந்த மாதிரி பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா இதை கரைச்சி விட்டுக்கலாம். கையில் கரைக்கிறதுனால கரைக்கலாம். சப்போஸ் கையில் கரைக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா மிக்ஸி ஜாரில் ஒரு தடவை பல்ஸ் மோடில் விட்டு எடுத்தாலே போதும். பாருங்கள், இது போல் நல்லா கரைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சிக்கலாம். சூப்பரான கம்மங்கூழ் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு டம்ளருக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு மேலே சின்ன வெங்காயம் போட்டு சாப்பிடும் பொழுது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மோர் மிளகா, மிளகா வத்தல் எது வச்சு சாப்பிட்டாலுமே செம்மையாக இருக்கும். நான் இன்றைக்கி இதுக்கு மோர் மிளகா தான் வறுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ஹெல்த்தியான கம்மங்கூழ் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.